ராஜம் கிருஷ்ணன் என்ற இந்த பெண் எழுத்தாளராக மாறிய ஒரு காலகட்டம் 14 வயது தான், 15 கூட எட்டி இருக்கவில்லை. அவர் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு கல்யாணம் செய்கிறார்கள். இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். அவங்களால அதை ஏத்துக்க முடியல. வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் படிப்பார்கள், பெண் பிள்ளை கல்யாணம் தான், படிப்பு கிடையாது என்ற ஒரு நிலைமையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்மனதில் ஒரு ஆவேசம், பாரதியார் சொன்னது போல ஒரு அக்னி குஞ்சு, ஒரு சீற்றத்துடன் அதை அவர் எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஃபார்மேட்டிவ் ஏஜ் என்று சொல்வார்கள் அந்த வயது. அந்த வயதில் உணரக்கூடிய சில விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆளுமையை பாதிக்கும், அது வழிகாட்டவும் செய்யும். ராஜம் கிருஷ்ணன் இந்த தலையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று யோசித்தார். நன்றாக எழுத படிக்க தெரியும், அது தவிர அவருக்கு மொழிகளை எளிதில் கற்க முடியும். மலையாளம் தெரியும், தெலுங்கு புரிந்து கொள்வார், ஹிந்தி நன்றாக பேசக்கூடியவர், ஆங்கிலம் நன்றாக வரும். இப்படியாக இந்த மொழி புலமையும் சேர்ந்து கொண்டதால் அவர் அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல விதமாக ஒரு எழுத்தாளராக உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக தன்னை அவர் உணர்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவர் எழுதும் போது முதலில் கலைமகளுக்கு தான் அவர் எழுதுகிறார், பெண் குரல் என்ற ஒரு நாவல். அதற்கு தொடர்ந்து 2வது நாவலிலேயே அவர் தடம் பதிக்கிறார். குறிஞ்சித்தேன் என்ற அந்த நாவல் ஊட்டியில் வாழக்கூடிய வடகர் இனத்தவரை பற்றியது. அதிலே ஒரு சிலர் அங்கே இயற்கையாக விளையக்கூடிய சிறுதானியங்களை தவிர்த்து விட்டு பணப்பயிர்களை நாடி போகிறார்கள். அவர்களுக்குள் ஒரு ஏற்றத்தாழ்வை அது உண்டாக்குகிறது. இந்த ஒரு பொருளாதார நுட்பம், உண்மையிலேயே அவர் பொருளாதாரம் படித்தவர் அல்ல, பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒரு நபருக்கு இந்த வாழ்க்கையில் இவர்களுக்குள் இருக்கும் இந்த குழு மனப்பான்மை, போட்டி, புகைச்சல், இதற்கெல்லாம் காரணம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அவருக்கு புரிகிறது. அவர் அதையே நாவலாக்கி எழுதியிருக்கிறார். இப்படி அவருடைய எல்லா நாவல்களிலுமேயே கள ஆய்வு செய்து எழுதப்பட்ட நாவல், கள ஆய்வு இல்லாமல் சாதாரணமாக எழுதப்பட்ட நாவல் கூட அடித்தட்டு மக்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம் மிக இயல்பாக வரும். அதனால் இயக்கம் அவரை ஸ்வீகரித்துக் கொண்டது, இடதுசாரி இயக்கங்கள் அவரை ஸ்வீகரித்துக் கொண்டது என்று நான் சொல்கிறேன். இயக்கத்தில் இருந்ததால் இதையெல்லாம் எழுதினாரா, இல்லை இதை எழுதியதால் இயக்கத்துக்கு வந்தாரா என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். என்னை கேட்டால் எனக்கு தெரிந்தவரை அவர் எழுத தொடங்கினார், எழுத்திலே அந்த சாரம் இருந்தது, இயக்கம் அவரை தன் மகளாக ஏற்றுக்கொண்டது.